ஒரு ஊரில் ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவர் ரொம்ப கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு மனிதர். எப்பவுமே உழைச்சிக்கிட்டே இருப்பார். என்னென்ன வழிகள்லாம் வெற்றியை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தினம் தினம் தேடிக்கிட்டே இருப்பார். ஆனால் என்னென்னா, அவர் எவ்வளோதான் முயற்சி பண்ணால் கூட வெற்றி அவர் பக்கம் வரவே இல்லை. எப்போவுமே தோல்வியிலே முடிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இதனால் ரொம்ப மன வருத்தத்தில் இருந்தார். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் புதிய புதிய முயற்சிகளை ஈடுபட்டுக்கிட்டே இருந்தார். ஆனால் எல்லாமே தோல்வியில் தான் முடிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போது நம்முடைய வாழ்க்கையில் இந்த வெற்றிங்கிறது ஒரு எட்டாக்கனியாகவே போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயம் வந்துருச்சு. அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சமயம் அவருடைய நண்பர் ஒரு அறிவுரை சொல்கிறாரு. இங்கே பாருப்பா, நீ எவ்வளோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனால் ஏதோ ஒரு சின்ன தவறு பண்ணிக்கிட்டு இருக்க. அதை எங்களால் கண்டுபிடிக்க முடியல. நீ ஒன்று பண்ணு, நம்ம ஊருக்கு ஒரு சென்துறை ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவரை போய் சந்தித்து உன்னுடைய பிரச்சனைகளை சொல்லு, அவர் உனக்கு நல்ல தீர்வு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரை சொல்கிறாரு. சரிப்பா, அப்படியே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதரும் அந்த சென்துறையை சந்திக்கிறதுக்காக போகிறாரு. அங்கே போய் பார்த்தா ரொம்ப அமைதியான ஒரு இடம். அங்கே அந்த சென்துறை உட்காந்துக்கிட்டு மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த மனிதரும் மக்களாக போய் உட்காடுறாரு. உட்காந்து அவர் பேசுகிறது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரும் அவங்க குறைகளை அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த மனிதரும் அவர்கிட்ட போயிட்டு இப்படி குறைகள் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அந்த சென்துறையை சொல்கிறாரு. இங்கே பாருப்பா, உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணு, என்னுடைய நாய் இங்கே இருக்குது பார்த்தியா, அந்த நாய் வாக்கிங் கூட்டிகிட்டு போ. இது காலையிலேருந்து யாரும் கூட்டிகிட்டு போகலை, நீ கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போயிட்டு வா. அதுக்கப்புறம் நான் உனக்கான அந்த விஷயத்த சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நாயை வாக்கிங் கூட்டி போக சொல்கிறாரு. இந்த மனிதருக்கும் இந்த பிராணிகள்லாம் ரொம்ப இஷ்டம். சரிங்க ஐயா, அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே வாக்கிங் போய்கிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 10-20 நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்ப தூரம் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வராங்க. வந்தவர் அந்த மனிதர் அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்கிறாரு. ஆனால் அவருடைய நாயை பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்ந்து போயிட்டு நாக்கெல்லாம் வெளியே தள்ளிக்கிட்டு அப்படியே மூச்சு அரைச்சிக்கிட்டே இருக்குது. அதை பார்த்த உடனே அந்த சென்துறை சொல்கிறாரு, என்னப்பா 2 பேரும் ஒரே வழியில் தான் போயிட்டுருப்பீங்க, ஆனால் நீ மட்டும் ரொம்ப புத்துணர்ச்சியோடு இருக்கிற, உனக்கு எந்த ஒரு மூச்சு இறைச்சலும் வரலை. ஆனால் என்னுடைய நாய் மட்டும் ஏன் இந்த மாதிரி மூச்சு இறைச்சிக்கிட்டு இருக்கு, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா, நாங்கள் 2 பேரும் ஒரே வழியில் தான் போய்கிட்டு இருந்தோம். ஆனால் என்னென்னா, நான் பொறுமையாக நடந்து போய்கிட்டு இருந்தேன். ஆனால் உங்களுடைய நாய் அப்படி பண்ணலை. வழியில் ஏதோ ஒரு நாயை பார்த்தா உடனே வேகமாக சண்டைக்கு போயிடுச்சு. அந்த நாய்களை பார்த்து ரொம்ப தூரம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் தூரம் ஓடினதுக்கப்புறமா மறுபடியும் என்னை பார்த்து வர ஆரம்பிச்சிச்சு. இது ஒவ்வொரு சமயமும் எப்பப்பெல்லாம் ஒரு புது நாய் வருதோ அப்போல்லாம் இந்த நாய் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் ரொம்ப களைப்பாக இருக்குங்க ஐயா, வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி 2 பேரும் ஒரே வழியில் தான் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. இப்போ அந்த துறவி சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இது போல தான் உன்னுடைய வாழ்க்கையிலுமே நீ இந்த நாய்க்குட்டி மாதிரி எப்போவுமே புதுசாக ஒரு விஷயம் வந்த உடனே அதை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிற. அதை விட இன்னொரு விஷயம் புதுசாக வந்தால் இதை விட்டுட்டு இன்னொரு விஷயத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிற. அப்படி ஓடிக்கிட்டே இருந்தேன்னா கடைசி வரைக்கும் நீ களைப்பாக தான் இருக்கணும். நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரவே முடியாது. ஆனால் அதை விட்டுட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்க, அந்த விஷயத்தில் ரொம்ப ஆழ்ந்த ஈடுபடு, அதில் எல்லாத்தையுமே கற்றுக்க. நிறை குறைகள்லாம் இருக்க தான் செய்யும். ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் போக போக ஒரு சில வருடங்களில் அதில் நீ பெரிய எக்ஸ்பர்ட்டாகவே மாறிடுவ. அப்போ உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்காது. அதுக்கப்புறம் வெற்றிகள் உன்னை தேடி வர ஆரம்பிச்சிடும். அதனால் இதுக்கப்புறம் ஒன்று பண்ணு, நீ வெவ்வேறு திசைகளில் ஓடாமல் ஒரே திசையில் நேர்கோட்டில் பயணிக்க பாரு. கண்டிப்பாக அந்த வெற்றி உன்னுடைய வசமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதரை அனுப்பி விடுறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா இந்த மனிதருக்கு அப்போ தான் புரியுது, இவ்வளோ நாளாக அவர் புதுசாக முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஆனால் எதையுமே முழுசாக பண்ணலை. ஆரம்பிப்பார், சரி அது சரி வரல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு ஓடிடுவார். இதனால தான் கடைசி வரைக்கும் அவரால் ஒரு விஷயத்தில் கூட வெற்றி பெற முடியவே இல்லை. இப்போது இந்த சென்துறை சொன்னது போலவே அவருக்குன்னு ஒரு கொள்கையை எடுத்துக்கிட்டாரு. புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தார். அந்த பிஸ்னஸில் கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டார். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டாரு. ஒரு சில வருடங்களில் அவருடைய பிஸ்னஸ் கொஞ்சமாக பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வெற்றிகள் அவரை நோக்கி குவிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த ஊருக்கே இந்த மனிதர் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறாரு. இப்போது அந்த கதையில் வந்தது போல தாங்க, இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம தினம் தினம் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். எல்லாருடைய மனசுலையும் இந்த கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும், நம்ம எவ்வளவோ உழைச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனாலுமே நம்மளால் வெற்றி பெற முடியலையே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம். நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த நாய்க்குட்டி மாதிரி நீங்களும் வெவ்வேறு திசையில் ஓடிக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை நீங்கள் சரியான நேர்கோட்டில் தான் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு
உங்களை நீங்களே சுய பரிசோதனை பண்ணி பார்த்துக்குங்க. அப்படி சுய பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது நீங்கள் வெவ்வேறு திசைகளில் தேவையில்லாமல் ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சால் அதை எல்லாத்தையுமே சரி செஞ்சு நீங்கள் சரியான நேர்கோட்டில் ஒரே பாதையில் பயணிக்க பாருங்கள். கண்டிப்பாக அந்த வெற்றிகள் உங்களை தேடி வரும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.